நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். யார் யார் எங்க உட்கார்ந்து இருக்கிறோமோ அவங்க எல்லாம் கர்த்தர் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரியமாய் இருக்கிறார். அதனால ஆண்டவரை ஒரு நாளும் ஒருபோதும் இழுத்து விடாதீங்க. இந்த சபையில சனிக்கிழமை வேண்டாம் போராட்டம் இருக்கிறது. அந்த கலந்து கொண்டு போட்டு பேசுவதான வார்த்தைக்கு நாம் மீண்டுமாக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். வாசித்த சங்கீதம் எத்தனாம் சங்கீதம்? 5ஆம் சங்கீதம். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு ஆமா. அல்லேலூயா. கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்? செவி கொடணும் அப்படின்னு நாம சொல்லிடுறோம். யார் சொல்றோம்? கர்த்தாவின் வார்த்தைகளுக்கு செவி கொடணும். என் தியானத்தை ஆமா. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அம்மா சொல்லுவாங்க, பிள்ளைகளை என் வார்த்தைகளுக்கு செவி கொடும்பாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றது கேளுங்கம்மா அம்மா. நேரமா அப்படித்தான் இருக்குது இன்னைக்கு. அல்லேலூயா. தாவீது ராஜா கர்த்தாவே என் வார்த்தைக்கு செவி கொடும், என் தியானத்தை. அப்ப என்ன அர்த்தம்? ஜெபமும் இருக்கிறது, வார்த்தையும். தியானம் என்று சொன்னால் ஜெபம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி பாருங்க, என் வார்த்தையை நல்லா கவனிச்சு கேளுங்கனாக்க இவங்க சொல்லுவாங்க நான் சொல்றது நீங்க கேட்க முடியுமாங்க. சொல்றாங்க இல்லையா பிள்ளைங்க? இன்னைக்கு பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு அடக்கிறது கிடையாது. முதல்ல நான் சொல்றது நீங்க கேளு அப்படின்பாங்க. தாய் தகப்பன் எப்படி இருப்பாங்க? அடங்கி இருப்பாங்க. ஏன்? தன்னுடைய குட்ட சோதனை அனுபவங்களால ஆச்சரியமா இருக்கும். அதுவே பின்னாடி கசப்பா போயிடும். அல்லேலூயா. அதுல இல்லாத வார்த்தையை நான் ஒண்ணு சொல்லுங்க. தாவீது சொல்றான், கர்த்தாவே ஜெபத்தை என்ன சத்தத்தை என் வார்த்தைகளை கேளும், என் வார்த்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணப்பா கவனிக்கணும். உங்க ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? கவனித்து இருக்கிறார். நீங்க எப்ப ஜெபம் பண்றீங்க என்ன அப்படிங்கறத ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? கவனித்து இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணினாலும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. நான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நம்ம நினைக்கிறதையெல்லாம் ஆண்டவர் கேட்பார். நம் கஷ்டத்தை கேட்பார். விசுவாசிக்கணும். அடுத்த வசனம், நான் உம்மிடத்தில் என்ன பண்ணுவேன்? பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, சத்தத்தை கேட்டருளும். நம்ம ஒரு வேண்டுதல் வைப்போம். சுகாசம் ஜாதி கேட்டீங்களா? அது வேண்டுதல். வேண்டுதலின் சத்தத்தை கேட்கிறவன். நம்ம வேண்டிக்கிறது எதுவும் அந்த கர்த்தர் கொடுப்பார். அவன் ஜெபம் கேட்கிறவன். இவன் வேண்டிக் கொள்ளுகிறான். சத்தத்தை கேட்கிறது. அல்லேலூயா. தாவீது கேட்ட வேண்டுமோ அதையெல்லாம் கேட்டார் அப்படின்னா கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இன்னைக்கு ஒவ்வொரு சபை எப்படி இருக்குது? காலையிலே நேரே வந்து ஆயத்தமாகி எல்லா ஜனங்களும் அப்படித்தான் வந்து ஆலயத்துல வந்து காத்திருக்கும். எல்லாத்தையும் வீட்டுல இருக்கிறவங்கள நான் கவனிச்சுட்டு அப்புறம் வந்து ஆலயத்துல வந்து உட்கார்ந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நேரே வந்து ஆயத்தமாய் காத்து இருக்கணும். ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கணும். கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணணும், வேண்டுதல் செய்யணும். நேரே வந்து ஆயத்தமாய் காத்து இருக்கணும்.
இன்னைக்கு ஊழியக்காரன் வந்து காத்துட்டு இருந்தா கூட விசுவாசிக்க வரணும். விசுவாசிக்கு வந்து இங்க காத்து இருக்கணும். யார் வந்து காத்திருக்கோம்? வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். இந்த 3 வசனத்தையும் நீங்க தியானிச்சு பாருங்க. என்னென்ன இருக்குது பார்க்கலாமா? கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு நீங்க வந்து ஆயத்தமாகி இங்க வந்து உட்கார்ந்து ஆண்டவர் என் வார்த்தைகளுக்கு என்ன பண்ணணும்? அப்புறம் என் தியானத்தை நீங்க வந்து இந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? பதில் கொடுப்பார், கவனிப்பார். உங்க ஜெபம் மெதுவா அது கேட்கப்படும், உங்க தியானம் மெதுவா அது கேட்கப்படும். அடுத்தது அப்புறம் என்ன பண்ணுங்க? இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க? கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்ணணும். அப்புறம் அல்லேலூயா, உன் வேண்டுதலின் சத்தம் கேட்கப்பட்டது. நம்முடைய வேண்டுதலின் சத்தம், ஒவ்வொருவருடைய வேண்டுதலின் சத்தம் ராஜ சமூகத்தில் கேட்கப்பட்டது. நான் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறார்கள். நம்முடைய வேண்டுதல் கேட்கிறவர். நீங்க வந்து நேரம் வந்து ஆயத்தமாய் காத்தது எதற்காக வந்து காத்திருக்கணும்? ஆண்டவரை என் சத்தத்தை கேளுங்க, என் வார்த்தைகளை கேளுங்க, என் தியானத்தை கவனிங்க, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே. பாருங்க எவ்வளவு கூட வந்த வசனம் சொல்லி பாருங்க. என் ராஜாவே, என் வேண்டுதல்களை கர்த்தருக்கு பாருங்க. தாவீது எவ்வளவு ஐசு வச்சு பேசுறாங்க. அவன் ராஜா, அவன் ஏன் ஆண்டவர்கிட்ட வந்து பணிந்து போய் இருக்கணும்? நம்மளோட மனுஷர்கள் இல்ல, நம்ம சேராபின்களும் கேராபின்களும் இல்ல, நம்ம மனுஷர்கள். நம்ம கர்த்தர்கிட்ட கெஞ்சது ஒரு வெக்கமும் கிடையாது. ஏமா ராஜா வந்து ஆண்டவர்கிட்ட வயசு வச்சு பேசுறான். ஏன்? அவர் மனம் பாருங்க. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே, அப்புறம் என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை வச்சுட்டான். அப்ப வேண்டுதல் சத்தம் கேட்பான். நம்ம ஏதாவது யாருக்காயும் நமக்கு ஒண்ணு வேணும்னு சொன்னா அவங்களை போய் மொழத்தருவா போய் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அரசியல் கூட்டிட்டு போய் மனசுனா கொடுப்பாங்களா? போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு அது போல பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு அரிசி கொடுங்க கொடுப்பாங்க. உங்க வீட்டுல அரிசி போய் எடுத்துக்கோன்னு சொல்லி அரிசி கொண்டு கொடுப்பாங்களா? மாட்டாங்க. இவன் பாருங்க ராஜா வருதான் நம்ம ஆண்டவருக்கு அழைத்து வைக்கலாம். நம்ம ஆண்டவரை வந்து நம்ம மதிக்கிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை சுகவாழ்வு துடித்துதான் ஆண்டவரை மதிக்கிறது கிடையாது. சுகவாழ்வை ஆண்டவர் கட்டளையிடுவார். அந்த சுகவாழ்வை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இவனை ராஜாவாக்கிட்டாங்க யாராவது தாவீத. அவன் பணிந்து போனான். சின்ன பையன் தான். ஓடியா தட்டிச்சு நொறுக்கலாம். ஓடியாத சொன்னான், யாரை நிந்திக்கிற? ஜனங்களை பார்த்து நீ நிந்திக்கிறியா? நான் எடுத்து சொல்லுகிறாயா? வா பார்க்கலாம். ஆண்டவருடைய பலம். நான் ஆண்டவருடைய பலத்தினால் வருகிறேன். அவன் சின்ன பையன்தான் தாவீது. எடுத்து அடிச்சா கோழியாத்த நெத்தி எடுத்து போட்டான். கவனங்கள் விழுந்து போனான். நம்முடைய சத்துருக்களை நாம் ஜெயிக்க வேண்டும் சொன்ன ஜெபம் முக்கியம், தியானம் முக்கியம், அவரை கூப்பிடுதல் முக்கியம். இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேர்ந்துச்சு, போறோம். ஐயோ எனக்கு ஆபத்து நேர்ந்து கூப்பிடுமா? கூப்பிட மாட்டான். கூப்பிடுவோம். அதுபோல ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கும். அது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சர்ச்சைக்கு போயிட்டு தான் நம்ம திங்கானத்துக்கு வந்து அதான் அருமையா பக்தன் பாடி இருக்கும். பக்தன் நீங்க அழுத போதெல்லாம் உங்கள் அருகில் வந்து நிற்கிறவர் அவர்தான். உங்கள் கண்ணீரை துடைப்பவரும் அவர்தான். இந்த தாவீதுக்கு நல்ல அனுபவம் வந்து சாய்ஸ் வைக்கிறான். என் ராஜாவே, என் தேவனே. அப்புறம் என்ன பண்றான்?
தேவனின் சத்தத்தை கேட்டறிவீர். காலையில நேரம் தூமத்துக்கு ஆயத்தமாகி என்ன பண்ணிருப்பாய்? காத்திருப்பேன். அல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, 2வது வசனம், நான் உங்களிடத்தில் என் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை அந்நியத்துல போனாலும் ஆண்டவர் கேட்பார். நீங்க உங்க சத்தத்தை ஆண்டவருக்கு கேட்கும்படியாக உயர்த்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த 7வது வசனத்தை வாசிப்போம். நானும் உமது விருத்த கிருபையினாலே அவருடைய கிருபை கிடைக்குன்னு அழைத்துக்கொள்ள பிரவேசிக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறது நல்லது. அவருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்க வேணும்னா அழைத்துக்கொள்ளாக பாருங்கள். 7வது வசனத்தை நல்லா படிச்சுங்க, வீட்லையும் போய் தியானம் பண்ணி பாருங்க. நானும் மிகுந்த கிருபையினாலே, கொஞ்சம் கிருபை இல்ல, மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு, இது என்ன சன்னதி? பரிசுத்த சன்னதி. பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் ஒரு பயபக்தி வேணும். பக்தி வர்றதுக்கு என்ன வேணும்? பயம் வேணும். பக்தி வர்றதுக்கு என்ன வேணும்? பயம் வேணும். இந்த பயம் இருந்தா தான் கர்த்தரை தேட முடியும். பயத்துடனே கர்த்தரை சேவித்தார். பக்தி வர வேண்டும், பயம் வரணும். பயம் இருந்தா தான் இவர்தான் மன்னிக்கிறவராச்ச, அங்க என்ன இல்ல, பயம் இல்ல. இவர்தான் மன்னிக்கிறவராச்ச, மன்னிக்கிறவராச்ச, பயம் கிடையாது. பயத்தோடு ஆயத்தமாய் பார்த்தவர். அவர் மன்னிக்கிறவர் தான், இல்லைன்னு சொல்லல. பாவிகளை மன்னிக்கத்தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அதை யாரும் மறுக்க போகிறது. ஒரு பயத்தோடு கர்த்தரை சேவிக்கிறோம். பயம் இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்க வரக்கூடாது. அங்கிருந்து வீட்டுல இருந்து வரும்போது பயபக்தியோடு வரும். ஐயோ நேரம் ஆயிடுச்சு, ஐயோ ஆண்டோட சத்தியத்தை கேட்கணுமே, ஐயோ நான் போய் பாடல் பாடி ஆராதனை செய்யணுமே, அது ஒரு பயம் வேணும். மனுஷனுக்கு பயம் வரக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கட்டி வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தை கொள்ளும். மனுஷனுக்கு பயப்படாதுங்க, கர்த்தரிடத்தில் மாத்திரம் பயபக்தியோடு வாருங்கள். அல்லேலூயா. பயம் வேணும். கர்த்தர் துணிப்பதற்கு என்ன வேணும்? பயம் வேணும். கர்த்தர் பாடுறதுக்கு ஒரு பயம் வேணும். பயபக்தியால் பணிந்து கொள்ளணும். இந்த ஆண்டவரை பணிந்து கொள்ளணும். ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும். இந்த பக்திக்கு என்ன வேணும்? முக்கியம் பயம் வேணும். பயம் இருந்தா தான் பக்தி நிலைவரப்படும். இல்லைன்னா நிலைவரப்படாது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இன்னைக்கு பார்க்குக்கு போறோம். இன்னைக்கு பார்க்குக்கு போன என்ன பண்ணீங்க? பார்க்குக்கு போன என்ன பண்ணீங்க? அந்த தூரிலாட்டுவீங்க, இந்த தூரிலாட்டுவீங்க, இதெல்லாம் போய் உட்காருங்க, சர்க்கிள் ஓட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அது போல அல்ல, அது என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்காக போறது. இது அப்படி அல்ல. தேவனை துதிப்புக்கு 1 மணி நேரம் பயபக்தியோடு கர்த்தராகும். அவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்று ஒரு பயபக்தி வேணும். அல்லேலூயா. அப்பதான் இந்த 7வது வசனம் நமக்கு கிடைக்கும். வாசிப்போம். நானும் மிகுந்த கிருபையினாலே கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஒரு பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளணும். இது ஆலயம், தேவன் தங்குகிற இடம், தேவாலயம். நீங்க இங்க வரும்போது பயபக்தியோடு வரணும். நீங்க மனுஷர் பேசுவாங்கன்னு வர வேண்டாம். உண்மையாக ஆண்டவர் இருக்கிறவன் பயபக்தியோடு வாங்க. உங்க காரியம் எதுவானாலும் நடக்கும். எனக்கு அருமையான தேவஜனங்க, கர்த்தர் விட்டு விட மாட்டார். என்னென்று சொன்னால் எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம்
13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். உங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது எத்தனை கதைகள் சொல்றேன், உவமைகள் சொல்றேன். இயேசுவும் அப்படித்தான் ஒரு உவமையை சொன்னார். என்ன உவமை சொன்னார்? உங்களுக்கு பயம் இருக்குதா, பக்தி இருக்குதா? ஒண்ணு பயம் இருக்குதா அல்லது பக்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு மேன்மையும் கிடையாது. இந்த வர்றீங்க போறீங்க, வரும் போகும். நான் என்ன சொன்னேன்? வரும், எது அப்படி போகும்? வரும், நம்ம இருந்தா வரும், தங்குனா அது போகும். நம்ம அப்படி இல்லை, ஆண்டோட சமத்தில் நிலைநாட்டுவர்களாக இருக்கிறோம். நாம் உயர்வுள்ளவர்கள், பயபக்தோடு காத்து தேடணும். நாம் வருகிறவர்களாகவும் போகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. அவர் சொன்ன கட்டு நிற்கும். இது நம்ம சேர்த்து வச்ச கதவு தான். இந்த கதவை நீ போட போகுமா? போக வராது. இன்னைக்கு டெக்னிக்கல் இதுல வந்து டெக்னாலஜி அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு அப்போல்லாம் கார் கதவை திறப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறது ரிமோட்ல திறந்தாங்க. அது ரிமோட் வேலை செய்யணும்னு வச்சுங்க, கதவை அப்படியே பூட்டி கிடக்கும். அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னு சொன்னாக்கா, இங்க இந்த நம்ம இங்க இருக்கிற சரச மேட்டூர்ல இருந்து வர சரச அவங்க சொந்தக்காரர் தான். அவங்க சொந்தக்காரத்தை மட்டும் போடுவாங்க. அந்த சரசனுடைய சொந்தக்காரர் டாக்டர் தருமபுரியில இருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு கிணத்துக்குள்ள போய் கார் விழுந்துச்சு. அந்த ரிமோட் இருந்தா தான் அந்த கதவை திறக்க மாட்டேன். ரிமோட்டை காணும். அந்த விழுந்த வாரத்தில் எங்க வச்சிருந்தாரு இல்லை. கதவை இதே மேனுவலா இருந்தாக்க தள்ளலாம், திறக்கலாம். அந்த ரிமோட் பண்ணி பார்த்தா திறக்க முடியும். ரிமோட்டு காணும். அப்படியே அவர்கள் மாண்டு போனார். நமக்கு ஆண்டவர் எல்லா செயல்களையும் கொடுத்திருக்கிறார். நீங்க கூப்பிடுங்க, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு என் கிருபை போதும், எல்லாம் எவ்வளவு நீ பயபக்தியோட என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அதனால எத்தனை ஓமைகள் இருக்குது. அதுபோல ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். வாசிப்போம். ஒரு ஊமைன்னு சொன்னால், ஒருவன் யாருடைய திராட்சை தோட்டம்? தன் திராட்சை தோட்டம். யாருடைய திராட்சை தோட்டம்? அவனுடைய திராட்சை தோட்டம். தன்னாக என்ன? அவனுடைய திராட்சை தோட்டத்துல என்ன செய்தானோ, ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். இந்த அத்தி மரம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. என்ன ஆசீர்வாதத்தை குறிக்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இந்த அவன் தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நட்டான். இது பல நாளைக்கு பின்பு நம்ம இன்னைக்கு பாடுறது கூட அதேதான். நம்ம செழிப்பா இருக்கணும் தான் கர்த்தர் இருக்குது. வற்றாத நதி, வற்றாத நேர்வத்தை கூட இருக்கும். வளமிக்க தோட்டத்தை கொண்டு இவன் என்ன செஞ்சான்? இந்த தோட்டக்காரனும் அப்படித்தான் மரத்தை நட்டான். நான் வாசி பார்ப்போம். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்று, இன்னைக்கு வந்து மரத்தை நட்டலாம், அது பழம் கொடுக்கிற சீசனாக இருக்கும். அந்த வந்து தேடி பார்க்கும்பொழுது என்ன இல்ல, ஒன்றா நீங்க ஆலயத்துக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க விசுவாசிக்கிறது போலதான் இருக்கும். ஆனா விசுவாசத்துக்கு பரிச்சை வரும்பொழுது அங்க ஒன்று காணாம போயிருக்கும். எதை நாங்க போய் உட்கார்ந்து இருந்துட்டு வரணும்னு தான் நீங்க சொல்ல போறீங்க. ஒரு விசுவாசத்தோடு வாங்க, விசுவாசத்தோடு கத்தரை பற்றி கொண்டிருக்கோம். வாசி பாப்பா. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமாய், இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்தை நான் கண்டித்திருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் கனி கொடுக்கிறதாய் ஆண்டவர் பார்ப்போம். நீங்க கனி கொடுக்கிறீங்களா இல்லையா? கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா இருக்கிறீங்களா இல்லையான்னு உங்களையும் கர்த்தர் சோதித்து பார்ப்பார். அத்திமரத்தை போல ஆண்டவர் அத்திமரம் போட்டு செலுத்திடுவாய். ஆசையாகும்னா கனி கொடுப்பார். நீங்க ஆசையா ஒன்றதுக்கு கனி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் பார்ப்பார்.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. 3 வருடங்களாக 3 வருஷமா இந்த அத்திமரத்துல தண்ணியை தேடி வருங்க. பாருங்க, நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க, எத்தனை வருஷமா வர்றீங்க? 3 வருஷம் அந்த மனசு இல்ல. நீங்க எத்தனை வருஷமா வர்றீங்க ஆலயத்துக்கு? ஆண்டவர் இடத்துல வருவாரு. இத்தனை வருஷமா விசுவாசமா போறீங்க, உங்களுக்கு விசுவாசம் வளரலையே, நீங்க கண்காரக்கூடியவர்களாய் மாறலையே அப்படின்னா ஆண்டவர் வருத்தப்படுவார். ஆண்டவர் என்ன செய்வாரு? வருத்தப்படுவார். வாசி பாப்பா. ஒன்றை காணவில்லை. இதை என்ன பண்ணி எதுக்கு வெட்டியா ஆலயத்துக்கு வரீங்க? வெட்டியா வரக்குள்ள கர்த்தர் என்ன செய்வாரு? வெட்டியா வரக்குள்ள கர்த்தர் என்ன செய்வாரு? விசுவாசம் இல்லாத வர்றவையா ஆலயத்துக்கு வர்றது எதுக்காக? நான் விசுவாசத்தோடு நான் அழைத்து போவேன். கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார், நானும் கர்த்தருக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஆலயத்துக்கு. ஏதோ வெட்டியா வந்துட்டு வெட்டியா போறதெல்லாம் ஆலயத்துக்கு வர்றது ஒரு மேன்மையும் கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், வசந்து வச்சுதான் சொல்றேன். அடிமட்டுக்குன்னா கர்த்தர் என்ன சொல்றாங்க? நீ வெட்டி போடுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த தோட்டக்காரன் சொல்றான், வாசி பார்ப்பான், நிலத்தை ஏன் கெடுக்க பாருங்க. ஒருத்தர் விசுவாசம் இல்லைன்னா எல்லாம் அழைப்பு கெட்டு போயிடும். சொல்றேன், அழைப்பு கெட்டு போயிடும். அது என்ன கெட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் விசுவாசம் நல்லா இல்லைன்னா ஆணை கெட்டு போயிடும். எப்படின்னா, நம்ம சட்னி அரைக்கிறோம், கடலக்கொட்டை சட்னி வாங்க அரைக்கிறோம். ஒரு 10 ஓசை கொட்டை இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த சட்னி ஆச்சு என்ன வேணும்? எல்லாமே அதை பொறிக்கப்படுறது என்ன ஆகும்? சட்னி அந்த ஊச வாசம் தாண்டி சாப்பிட முடியுமா? முடியாது. அதை எங்கோட கொடுத்தோம், உப்பெல்லாம் உங்க கொடுத்தோம். அதனால நம்ம கர்த்தருக்குன்னு நாம உறுதியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம் நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது. கர்த்தருக்கு பயப்படுகிறது எதுக்கு? ஜீவனுக்கு எதுவானது. கர்த்தருக்கு பயப்படுறது என்ன பண்றது? நல்லா இங்க கவனமா இந்த அத்திமரத்துல கனி இல்ல, வெற்றி போட்டுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பக்தியில பக்தி இல்ல. இங்க என்ன சொல்றது? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது. கர்த்தருக்கு பயப்படுறது என்ன பண்ணணும்? வெற்றித்தான் போடணும். அல்லேலூயா. வாசி பாப்பா. ஜீவனுக்கு எதுவானது. அதை அடைந்தவன் பயந்துட்டு கர்த்தரை துதிச்சா அவன் என்ன கிடைக்கிறான்? அதை திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை என்ன செய்கிறது இல்ல, அதை அவனுக்கு அணுகிறது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை அவனுக்கு என்ன பண்றது இல்ல, அணுகிறது இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை அவனுக்கு அணுகாது. பயத்தோடு கர்த்தரை சேவித்தால் என்ன அணுகாது? தீமை அணுகாது. பயம் பக்தி என்ன வேணும்? பயம். பயபக்தியோடு கர்த்தராக அப்ப தீமை அணுகாது. தீமை அணுகாது இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படணும். எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பயப்படணும். எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? பயப்படணும். ஆராதனை விட்டு விடக்கூடாது, கர்த்தரை துதிக்கிறத விட்டு விடக்கூடாது, அவருக்கு மகிமை செலுத்துறதை விடக்கூடாது, அவருக்கு தேவையானதை செய்ய விடக்கூடாது. இதெல்லாம் இருக்கிறது கற்பனை காது. இதாக நான் சொல்லுறேன். வெட்டி போடுறதுனாக்க வெட்டி போட்டுருவார். வாசிப்ப பாதாரு. வெட்டி போட்ட ஜீவன் இருக்குமா அந்த மரத்துக்கு? இருக்காது. பயப்படுதல் அதுக்கு அடி கொடுக்கறத வெட்டி போட சொல்ல அது ஜீவனுக்கு எதுவாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? நீதிமன்றங்களை படிச்சீங்களா? பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது. அதனால என்ன கிடைக்குது? அதை அடைந்தவன் என்ன வாடுவான்? அடைவான். இந்த வாரம் பயணத்துக்கெல்லாம் கண்ணி கொட்டத்துல
அதனால வெட்டி போடு அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு தோட்டக்காரர் சொல்றான், பாடி பாப்பா அதற்கு அவன், ஐயா ஐயா இது இந்த வருஷமா இந்த மரம், எந்த மரம்? மரம். நான் இதை சுற்றிலும் கொத்தி நான் போறேன், எரு போடுவேன். உங்களுக்கு எத்தனை வசனத்தை நான் போதிக்க முடியும்? அதுதான் சுத்திலும் கொத்தி எரு போடுறது. நீ கர்த்தருக்கு பயந்துனத, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கேளு. இதுதான் கொத்தி எரு போடுறது. வசனத்தை கொண்டு, வசனம் கொண்டுதான் உங்களை பலப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. படிச்சு 7வது வசனத்துல சங்கீதம் 7:5 வாசிப்ப சித்தரமா, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்து உமது வருஷத்தை சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் படிந்து கொள்ளும். ஒரு பயபக்தி வேணும். எஜமான் வரணும், இந்த அத்திமரம் கனி கொடுக்கறது அதுக்கு பயபக்தி இருக்குது. இங்கதான் நம்ம கனி கொடுக்கறதுக்கு இல்லையா? ஒரு ஊழியர் மீட்டிங் தான் அன்னைக்கு போயிருந்த ஊழியர் மீட்டிங்க்கு. ஏன்னா ஒரு போயிருந்தேன் செங்கப்பள்ளி இருந்து இப்படி ஊச்சிப்பள்ளி போற இடத்துல ரைஸ் மில். அங்க பார்த்தேன்னு சொன்னா அந்த ஊழியக்காரருடைய பையன் தான், ஊழியக்காரர் இருந்துட்டாரு, அவங்க பையன் தான் நடத்துறாரு. ஒரு சின்ன பையன். கேட்டேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் நிலம் டைல்ஸ் பதிலாக களவு போட்டு அங்க அந்த ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டாங்க. ஜாமான் வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அந்த பையனுக்கு. உங்களை செய்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்ன கர்த்தருக்கு பிரியம் இருந்தால் கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு ஊழியர் மீட்டிங்க்கு எல்லாம் 5-6 விசுவாசிகள் வந்துட்டாங்க. எல்லாம் அவங்களே செய்யறாங்க. இங்க இருந்தா நீங்க அடுப்பு ஊதி சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம விசுவாசம். ஒரு ஆண்டவருக்கு ஒரு பயம் வேணும். எதை செஞ்சாலும் யாருக்காக செய்யணும்? கர்த்தருக்காக செய்யணும். அப்பதான் அதோட பயம் உண்டாகும். பாதி பாப்பா, நான் என்ன பண்ணுவேன், அதையெல்லாம் சுத்தி, இப்ப ஏன் சொல்றேன்னு சொன்னா, சுத்தி உங்களுக்கு எருப்போடுறேன். இதையெல்லாம் ஏன் சொன்னேன்? அடுத்த சபையில இப்படி பண்றாங்கன்னு ஏன் சொன்னேன்? என்ன சொல்றேன்? பூமிகளை சொல்றேன். அந்த சபையில சுத்திய மரத்துக்கு நான் எருப்போட போறேன். என் பிள்ளைங்க வளரணும், சத்தியத்துல வளரணும், ஆசீர்வாதத்துல வளரணும். எருப்போட்டு என்னாகும்? இன்னும் மறந்து செழிப்பா வரும். அது போல இதையெல்லாம் அங்க செஞ்சதை நான் சொல்றேன்னாக்கா, உங்களுக்கு போதனால எரு போடுறேன். இதெல்லாம் கொடுத்தால் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். பையன் சொல்றதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு 15 குடும்பம் 20 குடும்பம் தான் வர்றாங்க. எல்லாம் எடுத்துக்கட்டு செய்யறேன். கர்த்தருக்கு மகிமை கர்த்தர் சொல்லிட்டு வந்துட்டு. அல்லேலூயா. சாப்பாடு செய்யறது அப்படிதான். சாப்பாடு செய்யறதுக்கு எல்லாரும் வந்தாங்க. இங்க ஊழியர் மீட்டிங்க அனுப்போம் ஒரு அசால்ட். ஆனால் எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு செய்யணும் ஒரு தாழ்மையோட ஆண்டவருக்கு வந்து வாழ்ந்து. அன்னைக்கு வந்து ஆண்டவருக்குன்னு வந்து ஊழியம் இந்த சாப்பாடு செஞ்சு எல்லாம் வந்து செஞ்சாங்க. நான் சொல்றேன் கேட்டு, நான் என்னைக்கு ஜெராக்ஸ் கடை வச்சனோ வாரம் சாப்பாடு போடுறேன். ஜெராக்ஸ் கடை திறந்தேன், என் கையில காசு தருவாங்க. வாரம் சாப்பாடு போடுறது. இன்னைக்குமே எங்க ரமேஷ் சபையில திருவிழந்து கூட சாப்பாடு, எங்க ரமேஷ் கடையில சர்ச்சில் திருவிழந்து கூட சாப்பாடு கிடைக்கும். அந்த வேலை செய்யறதுக்காக வர இதையெல்லாம் சுத்தி எரு போடுறப்போ நீங்க விசுவாசத்துல வளரணும். அல்லேலூயா. வாசிப்பா, சீக்கிரம் முடிக்க போறேன். கனி கொடுத்தால் சரி. நீங்க சொல்றபடியே நீங்க எருப்போடு இவங்க எல்லாம் கனி கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கனி கொடுத்தாலும் சரி, போடாவிட்டால் இனிமேல் என்ன பண்ணலாம்?
வெட்டி போடணும். தண்ணி கொடுக்கிற நல்ல வச்சிருக்க கூடாது. ஏன்னா இருந்ததையும் எடுத்து போடும். அது நல்ல போடு, நல்ல எடுத்து போட்டாக்க மரம் எப்படி ஆகும்? நல்ல பெருசாயிடும். கீழே நிலத்துல இருக்கிற வெள்ளாமைக்கு ஆகும். வெட்டி போடணும்னு சொல்லிட்டாங்க. வாசி பாப்பா. ஒரு ஓய்வு நாளில் ஒரு ஜெப ஆலயத்தில் போதகம் உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? போதகம் தான் பண்றேன். ஒண்ணு எனக்காக நான் பிரசிக்கிறேன். வசனத்தை எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? போதகம் பண்ணிட்டு இருக்கிறேன். இயேசுவும் அப்படித்தான் ஒரு ஜெப ஆலயத்துல போய் போதகம் பண்ணிட்டு இருந்தார். வாசி பாப்பா. அப்பொழுது 18 வருஷமா 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகின்ற ஒரு ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அல்லேலூயா. அவள் எப்படி வந்திருப்பாள்? அந்த பலவீனப்படுத்தின ஆவியுடைய அந்த ஸ்திரீ ஆலயத்துக்கு பயபக்தியோடு சொல்லுங்க. அந்த 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 ஸ்திரீ எப்படி வந்திருப்பாள் ஆலயத்துக்கு? பயபக்தியுடன் வந்திருப்பாள். பயமா வந்திருப்பா, பக்தியோடும் வந்திருப்பா. எப்படி வந்திருப்பாள்? பயத்துடனும் பக்தியுடனும் வந்திருப்பாள். வந்திருப்பாளா? வந்திருக்க மாட்டாளா? அங்க ஏசு போதகம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயத்தோடு பக்தியோடு வந்திருப்பாங்க. ஏன்னு சொன்னாக்க நம்ம நிமிர முடியாத பூமியா இருக்கிறோம், விட்டு போனா யாராச்சும் ஏதோ சொல்லுவாங்கன்னு அவளுக்கு ஒரு பயம் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? அவனுக்கு பக்தியில் இருக்குது. வாசி பாப்பா. எவ்வளவும் நிம்மரக்கூடாத கூடியாய் இருந்தால் நிமிர்ந்தே பார்க்க முடியாத அந்த கூடி எத்தனை வருஷமா? 18 வருஷம். எவ்வளவு நிமிர்ந்து பார்க்க முடியாது. இப்படியே குனிஞ்ச மாதிரியும். அப்ப எவ்வளவு வேதனை இருக்கும்? எவ்வளவு வேதனை இருக்கும்? இதே போலவே குனிஞ்ச மாதிரி இப்படி சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இப்படியே குனிஞ்சிட்டு ஒருத்தர் உட்காந்து இருக்காரு. யாரும் பார்க்க ஆசிரியர் சர்ச்சைக்காரரு எல்லாரும் இந்த மனுஷனை விட்டுட்டு எல்லாரும் சர்ச்சைக்கு போயிட்டாங்க. இவர் இப்படியே உட்காந்துட்டு நிமிர்ந்து காலத்தை இப்படி திரும்பல இப்படியே உட்காந்து இருந்தாரு. போய் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும்னு நீங்க எத்தனை வருஷமா எங்க போனீங்க? இப்போ வந்துட்டீங்க ஜெபம் பண்றீங்க. நாங்க எப்போ வந்து என்ன பையத்து உன்னை விடுதலை பண்றோம் உடனே காலத்துக்கு நேரம் வந்துச்சு எந்திரிச்சுட்டாங்க. அப்ப என்னாச்சு? ஒரு பயம் வேணும், பக்தி வேணும். வாசி பாப்பா. எவ்வளவு அவளை கண்டு தன்னிடத்தில் அழைத்து உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவர்கள் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்தது. நடந்தது. உடனே அவளை நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு பயபக்தியோட நமக்கு கர்த்தர் அற்புதம் செய்தால் நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த 7வது வசனம் 115 இந்த 5வது வசனம் 5வது சங்கீதம் 7வது வசனம். நானும் உமது கிருபையினாலே உமது மிகுந்த கிருபையினாலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு மிகுந்த கிருபை கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கணும். உள்ள வரணும். அவளுக்கு என்ன ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த வசனத்துப்படியம்மா 18 வருஷம். சீக்கிரம். அப்பொழுது 18 வருஷம் பலவீனப்படுத்தாவி அங்கே இருந்தால் அவன் எவ்வளவு நிமிடம் இருந்தால் அவளை கண்டு தமிழகத்தில் அழைத்து உன் பலவீனத்தில் வந்து விடுதலையாக்கப்பட்டால் சொல்லி அவள் மீது தம் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள்.
நமக்கு எந்த இடத்துலயும் நம்ம குனிஞ்சுட்டு அந்த குனி போல நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஆண்டவர் நம்ம நிம்மதி செஞ்சுட்டா இருக்க வச்சுங்க, ஆண்டவர் என்ன பண்ணிடலாம். இவன் என்ன பண்ணுனா நிமிர்ந்து பார்த்தோம்னா தேவனை நம்ம ஜனங்க எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் ஆண்டவர் கருமையானது. நானும் கொஞ்சம் மிகுந்த கிருபையினாலே மதானத்துக்கு முன்பாக எப்படி வரேன் பதிப்பு பார்த்தா 7வது வசனத்தை முடிப்போம். நானும் கொஞ்சம் மிகுந்த கிருபையினாலே நான் ஆலயத்திற்குள் பிரவேசித்து இப்போது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் என்ன பண்ணணும், பயபக்தியோட வந்து பண்ணிட்டு போறது. அங்க இருந்து வந்து இங்க உட்கார்ந்த உடனே சண்டை ஆரம்பிக்க கூடாது. நீ தள்ளி உட்காந்து அந்த தள்ளி உட்காந்து இந்த தள்ளி உட்காந்து ஒரு பயபக்தி வேணும். இன்னைக்கு விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்க பாருங்க 5 மணிக்கெல்லாம் போய் குளிச்சுட்டு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு அந்த குளத்தை போய் குளிச்சுட்டு போனா தான் நல்லது போய் குளிச்சுட்டு போறாங்க. நம்ம அப்படியா போறாங்க இல்லையா? விஜய் காலையில தான் ஓடுறாங்க. ஒரு பயம் வேணும், ஒரு பக்தி வேணும். நமக்கு பயபக்தி வேணும், பக்தி விருத்தி அடைய வேணும். ஆண்டவரே இனிமேல் நான் பக்தியோடு நான் நடக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். கர்த்தர் நமக்கு பயபக்தியை கொடுத்து நம்மை மறக்காமல் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறக்காதீங்க. சமூகத்தை விட்டு நாங்க எங்கேயும் ஓடி முடியாது. நாங்க சமூகத்துக்குள்ள வரும்பொழுது நாங்கள் பயபக்தியோடு வந்து நம்ம பார்த்திருப்போம், நாங்கள் ஜெபிப்போம், உண்மை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே உங்களுக்கு மனம் இறங்குங்க என்று சொல்லி எல்லோரும் 5 நிமிடம் முழங்காலில் நின்று நாம் கர்த்தருக்கு சோதனைகளை செலுத்து நாம் ஜெபி